மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகளை தடுக்க வலியுறுத்தி மாணவர் கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழகத்தில் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்யாணி மதிவாணன் துணைவேந்தராக பணி நியமனம் செய்யப்பட்டது முதல் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும், சுயநிதி பிரிவில் சேர்ந்துள்ள SC/ST மாணவர்களுக்கு மத்திய அரசின் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா கல்வி வழங்க கோரும் அரசாணையை அமல்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டியும் மாணவர் கழகம் சார்பில் சனிக்கிழமையன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. முறைகேட்டில் ஈடுபடும் துணைவேந்தர் கல்யாணி மதிவாணனை பதவி நீக்கம் செய். தொடர்ந்து பல முறைகேடுகளிலும் அராஜகத்திலும் கல்வி சமூகத்துக்கு எதிராக அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் துணைவேந்தர் கல்யாணி மதிவாணன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரியும், மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டி பல்கலை மானியக் குழுவிலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்காக 10 கோடி பெறப்பட்டு நிலுவையில் வைத்திருக்கப்படும் அந்த உதவித் தொகையினை உடனடியாக மாணவர்களுக்கு வழங்க கோரியும், அரசாணை எண் 92 மதுரை பல்கலை மற்றும் தமிழகமெங்கும் இருக்கும் அனைத்து பல்கலைகளிலும் அமலாக்கம் செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை அகில இந்திய மாணவர் கழகத்தினர் நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் கல்யாணி மதிவாணனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.